நாட்களிலே இன்றைக்கு நமக்கு செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற தேசம் அல்லது இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்குமா? ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற ஒரு மாதம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற ஒரு மாதமாய் ஆண்டவர் இன்றைக்கு வைக்கப் போகிறார். ஆகவே இன்றைக்கு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற மாதம். இந்த மாதம் உங்களுடைய காரியங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விசாரிக்க போகிறார். அவர் விசாரித்து அவர் நடத்த போகிறார். அவர் விசாரிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்னவென்றால், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அவர் விசாரிக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலேயும் இந்த மாதம் முழுவதும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய கண்களை அதின் மேல் வைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, God's eyes will be upon them. உங்களை விசாரிக்கிற தேவன் சும்மா விசாரிக்கிறேன்னு சொல்றதில்லை. நாம் மனிதர்கள் சொல்லும்போது நாம் விசாரிக்கிற சூழலை வேற, நம்முடைய பலன் வேற. ஆனால் ஆண்டவர் சொல்வாரானால் அந்த வார்த்தைக்கு மிகுந்த வல்லமை உண்டு. அவர் சொல்லுகிறார், கவலையே படாத, டோன்ட் worry about anything, ஒன்றை பற்றியும் கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன். அந்த விசாரிக்கிற கர்த்தரை பிள்ளையாகிய கர்த்தரை மந்தையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற இன்னொரு முக்கியமான காரியம், எசேக்கியேல் 34:11, நானே ஆடுகளை விசாரித்து. எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் சொல்கிறது பாருங்க. நானே என் ஆடுகளை விசாரித்து. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகள், கர்த்தருடைய மேய்ச்சலின் ஜனங்கள். அவருடைய ஆடுகளையும் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களையும் அவர் விசாரிப்பாராம். அது சாதாரணமாக சொல்லல, நானே என் ஆடுகளை விசாரித்து. இங்க இருக்கிற ஆடுகளோ ஆட்டுக்குட்டிகளோ எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, சோர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அதில் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, அதில் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே விசாரிப்பேன். பாருங்க, சில சொல்லுவோம் விசாரிக்கிறதுல பலவிதமாக உண்டு. நான் ஆண்டவர் சொல்ல, நானே விசாரிப்பேன். நான் என்று சொன்னால் அந்த கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். பாடினோம், எல்ஷடாய், எல்லாம் வல்லவரே. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எல்ஷடாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிப்பேன். நான் உன்னை விசாரிப்பேன். மகனே, மகளே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து தேவாதி தேவன் சொல்லுகிறார், நானே உன்னை விசாரித்து. ஆண்டவரே உன்னை விசாரித்து உன்னுடைய எல்லா காரியங்களையும் எல்லாம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அத்தனை காரியங்களையும், நம்முடைய வழக்குகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய கையில் உள்ள காரியங்கள், உன்னுடைய பண வரவு செலவுகள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான காரியங்கள். இதில் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறனோ, என்னெல்லாம் எனக்கு செலவு இருக்குது, என்னெல்லாம் காரியங்களை நான் செய்ய வேண்டும், how I am going to manage this month, இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த மாதம் என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், இந்த மாதம் தொழில் எப்படி இருக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுவார், நானே உன்னை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. நானே உன்னை விசாரிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே உன்னை விசாரிப்பார். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் விசாரித்து அவரே நடத்துகிற தேவன். ஆகவே தான் பேதுரு எழுதும் பொழுது எழுதுவார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் நமக்கு தெரிந்த அவர் வசனம். உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நானே உன்னை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்வாரானால், அந்த தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விட வேண்டும். மனிதர்கள் விசாரிப்பது உண்டு. சில விசாரிக்கிறதுலேயே ஒரு எப்படி என்ன இருக்கும்? நக்கல் இருக்கும். சிலர் விசாரிக்கிறதுலையே எப்படியாவது இந்த மாதம் ஒன்றெல்லாம் போக மாட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் விசாரித்தால் அவர் விசாரித்து என்ன செய்வார்? கவலைப்படாதப்பா, நானே உன்னை விசாரிக்கிறவன், உன்னை கவலைகளெல்லாம் என் மேல் வச்சிரு. அந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிப்போம். Casting the whole of your care. Casting the whole of your care. உன்னை உள்ளத்துல உள்ள எல்லாத்தையும் உன்னை அவர் மேல தூக்கி எறிஞ்சிட்டு All your anxieties. All your anxieties. All